ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், உறவுகள் அனைவருக்கும் காலை வணக்கங்க. இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, சுண்டல், கத்திரிக்காய், உருளைக்கிழங்கு போட்டு சுண்டல் குழம்பு வைக்க போகிறோங்க. நான் எப்படி செய்கிறேன்னு பார்க்கலாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு கடாய் சூடாக்கிக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காயிட்டுங்க. அளவு பார்த்துக்குங்க. நான் ஒரு 10 சின்ன வெங்காயம் போடுறேங்க. சின்ன வெங்காயத்துக்கூடயே ஒரு 4 பூண்டு போடுறேங்க. 4 பூண்டு பல். அப்படியே இந்த சைடு அடுப்பை பற்ற வச்சுக்கிறேங்க. குழம்பு சட்டி வச்சுக்கிறேங்க. வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கட்டுங்க. குழம்பு சட்டிக்கு 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் விட்டுக்கிறேங்க. வெங்காயம் கொஞ்சம் செவந்து வரும்போது வரமிளகாய், கருவேப்பிலை ஒரு 3 வரமிளகாய் போட்டிருக்குறேங்க. நாங்கள் காரம் கம்மியாக தாங்க சாப்பிடுவோம், அதனால் வரமிளகாய் கம்மியாக தாங்க போட்டிருக்குறேன். நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். வரமிளகாய் போட்டுட்டு இது கூட பாருங்கள் 1.5 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு போட்டுக்கலாங்க. சிம்மில் வச்சுக்கிறேங்க. இந்த சைடு எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. நம்ம இந்த சுண்டல் குழம்பு வந்து புளி ஊற்றி வைக்கிறதுனால கொஞ்சம் வெந்தயம் போட்டுக்கலாங்க. கடுகு போட்டுக்கிறேங்க. வெங்காயம் போட்டுக்கிறேங்க. ஒரு 10 பல் தொளிச்ச பூண்டுங்க. இதை கிண்டி விட்டுட்டு இந்த மிளகுக்கு பார்க்கலாங்க. இப்போது நல்லா செவந்து வந்துருச்சுங்க. ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், ஒரு 3 ஸ்பூன் கொத்தமல்லி பொடி, தனியா பொடி போட்டு வதக்கிட்டுங்க. அது நல்லா வதங்கட்டுங்க, பச்சை வாசம் போட்டும். இப்போ வெங்காயம், வெந்தயம், வெங்காயம், பூண்டெல்லாம் போட்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரு 2 தக்காளி போட்டுக்கிறேங்க. தக்காளி வதங்கட்டுங்க. இங்கே கொத்தமல்லி பொடி போட்டு இங்கே பாருங்கள் ட்ரையாக வந்துருச்சு பாருங்கள். இது வந்ததுக்கப்புறம் தேங்காய் போட்டுக்கலாங்க. தேங்காய் போட்டு சிம்மிலே வச்சு தேங்காய் நல்லா அப்படியே ட்ரை ஆகிற வரைக்கும் வதக்கணுங்க. மிளகா இந்த தக்காளி வதங்கிறதுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாங்க. தக்காளி வதங்கட்டுங்க. இது பார்த்தீங்களா ட்ரை ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இந்த டயத்தில் நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுக்கலாங்க.
இப்போ இதை வதக்கிட்டு இருக்கிற வெங்காயம் தக்காளிலாம் நான் இந்த அடுப்புக்கு மாற்றிக்கிறேங்க. இந்த அடுப்பு கொஞ்சம் ஸ்பீடாக எரியுங்க. ஏன்னா சஞ்சனா ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்குள்ளே சமைக்கணுங்க. சஞ்சனா ஸ்கூலுக்கு அனுப்பணும், தம்பி இடையில பார்த்துக்கணுங்க. அப்படியே வீடியோ எடுத்துகிட்ருக்குறேங்க. ப்ளீஸுங்க சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் செய்கிற சாப்பாடு எல்லாமே நல்லாயிருக்குங்க. நீங்கள் சமைச்சு கரெக்டான அளவில் சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள், கண்டிப்பாக நல்லாயிருக்குங்க. வெங்காயம் தக்காளியெல்லாம் வெந்ததும் நான் ஒரு 4 கத்திரிக்காய், ஒரே ஒரு உருளைக்கிழங்குங்க கழுவி வெட்டி வச்சுருக்குறேங்க. அதை போட்டுக்கலாம். போட்டு சும்மா அப்படியே வதக்கி விட்ருங்க. கலரி விட்டுட்டு ஒரு அரை எலுமிச்சங்காய், நம்ம புளிப்பு டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தாங்க புளி ஊற வச்சுக்கணும். நான் வந்து ஒரு அரை எலுமிச்சங்காய், அதிகமாக புளி சேர்த்த மாட்டோங்க, ஆனால் இந்த குழம்புக்கு புளி ஊற்றணும். இந்த புளியை வந்து நல்லா கரைச்சி காயோடு சேர்த்திக்கலாங்க. இந்த அளவுக்கு காய் மேலே புளி தண்ணி இருந்தால் போதுங்க, அதையே ஊற்றிடாதீங்க. இது நல்லா கொதிக்கட்டுங்க. நம்ம போய் இப்போ வதக்கி வச்ச மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாங்க.